வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் ரீக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 041 அப்படின்ற நம்பர் தான் வந்து இன்னைக்கான வின்னிங் நம்பர். சரிங்களா, நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் வந்து நேற்று நம்ம வந்து கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம். அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கெஸ்ஸிங் வந்து வந்ததுக்கான ரீசன் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கெஸ் பண்ணபடி ஒரு பேட்டர்னில் வந்து ஒரு நம்பர் உட்கார்ந்ததுனால நான் எல்லா வழியிலையும் வந்து உங்களுக்கு அந்த நம்பரை சொல்லணுன்றதுக்காக ஒரு 564, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 645, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 654 அப்படின்ற நம்பரை வந்து 3 நம்பருமே வந்து நான் கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது எந்த பேட்டர்னில் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த பிசியில் வந்து போன மாதம், அதாவது மார்ச் மாதம் வந்து 99 அப்படின்னு அடிச்சிருப்பான். 99 திருப்பி ஏபியில் வந்து 44 அப்படின்னு நம்பர் வந்து அடிச்சிருப்பான். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த இதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 510 வந்து அவன் திருப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பிசியில் வந்து ஒரு 64 45 இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி நான் 64 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்லையுமே வந்து இந்த நம்பர் வந்து கரெக்டாக வந்து வந்ததுனால பிசியில் வந்து இந்த 41 வந்து அவன் திருப்பி வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஏபியில் வந்து 41, அந்த 41 அவன் திருப்புவான் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்குற நம்பரில் வந்து இந்த 56 திருப்பி பிசி 56, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி 56, திருப்பி இந்த 56, அதாவது இந்த 53, அதாவது கீழே 0 5ஓட பவர் நம்பர் வந்து 0, ஸோ 03 அப்படின்னு வந்து முடிச்சு அதோட இந்த சிபோர்டை வந்து திருப்பி 8மே வச்சு இந்த 3 நாளுமே இந்த நம்பர் வந்து முடிச்சிட்டான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 419 தான் வந்து அவன் கெஸ்ஸிங் எடுப்பான் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த நம்பரில் பேட்டர்னில் உங்களுக்கு எப்படி அவன் 56 சேமாக கொடுத்த மாதிரி வந்து கண்டிப்பாக திருப்போம் அப்படின்ற மாதிரி தான் அதோட பவர் நம்பர் வந்து நான் வந்து 64 அப்படி நம்பர் கொடுத்துருந்தேன். அந்த 64 அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், திருப்பாமல் அவன் வந்து பிசியில் அந்த 41 அப்படியே வச்சுட்டான். ஓகேங்களா, ஸோ அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 நாள் தொடர்ந்து 2 நாளாக வந்து ஏபோவில் வந்து 0வே சண்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 016, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 041 அப்படின்ற நம்பர் வந்து 2 நாளுமே வந்து சேம் போர்டை வச்சு கேமை வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம 045 அப்படின்றது வந்து நம்ம சனிக்கிழமைக்கான ஒரு கெஸ்ஸிங்காக கொடுத்துருந்தோம். 045, ஆனால் அன்றைக்கி வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 574 அப்படின்ற நம்பர் தான் வந்து சனிக்கிழமைக்கான ரிசல்ட்டு. நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஏபி போர்டில் வந்து 04 அப்படின்ற நம்பருமே கொடுத்துருந்தோம். அதைப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 04, நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் படி இது ஒரு 64ன்றதை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதோட நம்பர் வந்து 41, ஸோ அதே மாதிரி 41 பிசிலேயும் வந்து வந்திருக்கு. நம்ம கொடுத்தது ஸ்லைட்டாக டிஃபர் ஆகி நம்ம கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக நம்பர் எடுத்திருப்போம். ஆனால் நம்ம பவர் நம்பரில் வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து 41 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த 04 அப்படின்றது ஏபியில் வந்து இன்னைக்கு கரெக்டாக ஏபியில் வந்து 04 அப்படின்ற நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நேற்றுமே அந்த 16ன்றதுமே நம்ம வந்து வியாழக்கிழமை வந்து கரெக்டாக வந்து 716 அப்படின்னு கொடுத்துருந்தோம் பிசியில். ஸோ நேற்றுமே வந்து 16ன்றது பிசியில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்குமே வந்து 04 சனிக்கிழமை கொடுத்த ரிசல்ட் பிக் கெஸ்ஸிங்லேருந்து 04ன்றது ஏபி வந்து இன்றைக்கி வந்து வின்னிங்கில் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ நம்ம கொடுக்குற பேட்டர்னும் நம்ம கெஸ்ஸிங்கும் வந்து கரெக்டான போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூஸாக வந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு ஃபாலோ அப்பில் வரும். சரிங்களா, ஸோ அதே பேட்டர்னில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து பிசி வந்து 41, ஸோ இப்போ சிபோர்டில் வந்து 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து ஒரு 51 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். கீழே பாருங்க 851, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 49, ஒரு நம்பரை விட்டுட்டு 49 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி அந்த பேட்டர்னில் நாளைக்கு ஒரு வேளை இந்த 41க்கு ஒரு 39 அப்படின்ற நம்பர் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது 51க்கு வந்து அவன் திருப்பி கீழே 49 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருக்கான். அடுத்த நாளே வந்து அந்த நம்பரை வந்து அடிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த 041க்கு வந்து ஒரு 39 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா, அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
மார்ச் மாதம் வந்து ஒரு 39 வந்து ஏசியில் வந்து அடிச்சிருக்கான். அந்த ஏசியில் வந்து அவன் திருப்பி வந்து இங்கே நம்ம ஒரு மாதம் விட்டு ஒரு 39 வந்து பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் பிசியில் வந்து நீங்கள் 39 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல நம்பரை இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சீபோர்டு வந்து 19 அப்படின்ற நம்பர் வந்து ஃபஸ்ட்டே அவன் அடிச்சிருக்கான். ஒரு 29 ஒரு 39 அப்படின்றது கேமில் வரணும். ஸோ அந்த பேட்டர்னில் ஒரு வேளை நாளைக்கு 39 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வருது அப்படின்னா ஒரு நல்ல பேட்டர்னாக வந்து 39 அப்படின்ற நம்பர் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த 39ன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ஏசி ஒரு 39 அப்படின்றது மார்ச் மாதம் வந்து அடிச்சிருக்கான். ஸோ ஒரு மாதம் விட்டு இந்த மாதம் வந்து பிசியில் அந்த 39 வரதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. அந்த 39 அப்படி வருது அப்படின்னா 139 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் இப்போ ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 139 அப்படின்ற நம்பர் தான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் கொடுக்குறேன். இந்த 39 அதாவது 1 ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அதாவது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா சீபோர்டு 1 அதுக்கு 0 1 ஒரு மாதம் விட்டு திருப்பி ஏப்ரல் மாதம் வந்து 0 1 அதனால் சீபோர்டு 2 வாட்டி வந்து 1 அடித்ததுனால நாளைக்கு ஒரு வேளை வந்து ஏ போர்டில் வந்து 1 அப்படின்னு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் வந்து 139 அப்படின்னு நம்பர் வந்து நாளைக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து கொடுக்குறேன். இது ஒரு நல்ல பேட்டர்ன் நல்ல கெஸ்ஸிங்காக 139 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு என்ன பெட்டரான நம்பர் இருக்குது இல்லை ஃபாலோ அப்பில் ஏதாவது நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். என்னோட பேட்டர்னில் 2 வாட்டியுமே வந்து அவன் வந்து நான் பிசியில் வந்து அடிச்சிருக்கான். ஒரு டைமில் வந்து பவர் நம்பர் எடுத்து ஆடிருக்கான் கேமில். ஒரு டைமில் வந்து டேரெக்டாகவுமே வந்து எனக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.